வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் குளிசி ஆன்மீகம் அன்பர்கள், டிவைன் டினேஷன் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் பற்றி பார்க்கலாம். கார்த்திகை தீபம் நெருங்கிட்டு இருக்கு. கார்த்திகை தீபமுடைய ஹிஸ்ட்ரி என்ன, எப்படி உருவாச்சு, அதை ஏன் நம்ம கொண்டாடணும், அது பின்னாடி இருக்கிற சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். சரி, ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரின்னு எடுத்துகிட்டா நம்மளுக்கு நம்ம வருஷம் வழிபடுறோம். பட் ஏன் வழிபடுறோம், எப்படி வழிபடுறோம்? திருவண்ணாமலையில் விளக்கேற்றும் ஏற்ற உடனே நம்ம வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் இதுக்கு பின்னாடி இருக்க வரலாறு என்னென்னா, சிவபெருமானுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். சரி, இப்போ ஒரு தடவை விஷ்ணுக்கும் பிரம்மருக்கும் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. விஷ்ணு என்ன சொல்கிறார், நான் தான் காக்கும் கடவுள், இந்த காஸ்மிக் அண்ட சராசரத்தை நான் காத்துட்ருக்கேன். பிரம்மர் என்ன சொல்கிறாரு, நான் தான் படைக்கிறேன், நான் படைக்கிறதுனால தான் நீங்கள் காக்குறீங்க. ஸோ இந்த டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு, யார் இதில் பெரியவர்? ஓகே, நம்ம ரெண்டு பேர் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நம்ம வந்து சிவபெருமானை கேட்கலாம். சரி, சிவபெருமான்கிட்ட போகிறாங்க. சிவபெருமான் என்ன சொல்கிறது, என்னுடைய அடிமுடியை யார் பார்க்குறீங்களோ அவங்க தான் மேன்மையானவர்கள், இல்லை பெரிய கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு புரிஞ்சிடுச்சு இது இங்கே வந்து ஒரு ஈகோ இருக்குது, இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்றது. சரி, இப்போ அவர் வந்து ஜோதி வடிவாக எடுக்கிறாரு. ஜோதி வடிவத்தில் வந்து விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள்ளே நோண்டிகிட்டே போயிட்டு அவரோட அடியை தேடி போகிறார், பாதத்தை தேடி போகிறார். பிரம்மதேவன் வந்து அன்னப்பறவை ரூபம் எடுத்துகிட்டு அவருடைய உச்ச முடியை தேடி அவர் மேலே போகிறார். ரொம்ப நேரம் போயிட்டுருக்காங்க, அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. ஸோ இப்போ பிரம்மதேவர் வந்து அன்னப்பறவை ரூபம் எடுத்துகிட்டு அவர் மேலே போகிறார். சரிங்களா, ரொம்ப நேரம் தேடுறாங்க, கிடைக்கல. ஸோ அடியும் பார்க்க முடியும், முடியும் பார்க்க முடியும், திருப்பி வராங்க. இப்போ விஷ்ணு பகவான்கிட்ட கேட்குறாரு, பார்த்தீங்கன்னா என்னோடய பாதத்தை. விஷ்ணு என்ன சொல்கிறேன், இல்லை நான் முடிஞ்ச அளவுக்கு கீழே போனேன், பார்க்க முடியல. பிரம்மதேவனை கேட்குறாங்க, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பிரம்மதேவன் பார்த்துட்டேன், உங்களுடைய உச்ச முடியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். எப்படி பார்த்தீங்க, என்ன ப்ரூஃப்? அப்போ வந்து தாழம்பூவை எடுத்து, இந்த பூ தான் சாட்சி. பூவை என்ன சொல்லுது, ஆமாம் அவர் பார்த்தாரு, அதை நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அவர் என்ன சொல்கிறது, பார்க்க வாய்ப்பே கிடையாது, என்னோட யாருமே பார்க்க முடியாது, இதுக்கு வந்து எல்லை இல்லை. அப்போ நீங்கள் பொய் சொல்கிறீங்க. ஒரு படைக்கும் தொழில் பண்ணுற தெய்வம் பொய் சொல்லலாமா? அதனால் ஒரு சாபம் விடுறாரு, உங்களுக்கு இனிமேல்ட்டு யாரும் வழிபட மாட்டாங்க, இந்த பூலோகத்தில் உங்களுக்கு கோவில் இருக்காது அப்படின்ற ஒரு சாபமும், தாழம்பூக்கு வந்து நீங்கள் இனிமேல்ட்டு எந்த கோவிலையும் வச்சு வழிபட மாட்டாங்க, முக்கியமாக சிவன் கோவிலில் வழிபடவே மாட்டாங்கன்ற சாபமும் இருக்குது. சரிங்களா, அதனால தான் இன்றைக்கி பிரம்மருக்கு வந்து கோவில்கள் இல்லை, ரொம்ப விரல் விட்டு என்ற அளவுக்கு 1-2 கோவில் இருக்கும். இப்போ திருச்சி பக்கத்தில் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இருக்குது, நார்த் இந்தியாவில் ஒரு கோவில் இருக்குது. பட் அதுவும் எப்படின்னா, அவர் வந்து சாப விமோச்சனங்கள் அடைஞ்ச கோவில்களே தவிர அது பிரம்மரோடைய வழிபாட்டுக்குன்னு தனியாக கோவில்கள் இல்லை. சரிங்களா, அதுதான். இப்போ பிரம்மதேவர் வந்து அவருடைய தப்பை உணர்ந்து அவர் மன்னிப்பு கேட்குறாரு. ஆக்சுவலாக விஷ்ணுவும் எனக்குள்ள ஒரு அகந்தை இருந்தது, அந்த மாயையும் எனக்கு அந்த மாயையே குறைச்சவர். ஸோ ரெண்டு பேருமே என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு எப்படி நீங்கள் அந்த ஜோதி ரூபம் காமிச்சிங்களோ அதே மாதிரி இந்த மக்கள் எல்லாருக்குமே அந்த ஜோதி ரூபம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, அந்த ஜோதி ரூபம் திருப்பியும் வந்தது தான் கார்த்திகை தீபம் திருநாள். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து நிறைய கிளை கதைகள் இருக்குங்க. சத்தியுகத்தில் வந்து இந்த மலை வந்து தங்க மலையாக இருந்ததும், அதுக்கப்புறம் வெள்ளி மலையாக இருந்தது, அதுக்கப்புறம் தாமிரம் காப்பர் மலையாக இருந்தது, இந்த கலியுகத்தில் கல் மலையாக இருக்குது அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. இன்னொன்று வந்து சத்தியுகத்தில் இது நெருப்பு மலையாகவே இருந்தது, அதுக்கப்புறம் ரத்தின மலையாக மாறுச்சு, அதுக்கப்புறம் இப்போ கல் மலையாக இருக்குது அப்படின்ற கிளை கதைகளும் இருக்குது. ஆனால் இது வந்து ஹிஸ்ட்ரி. சரிங்களா, இந்த ஹிஸ்ட்ரி கூடவே நிறைய ஒரு விஷயம் மட்டும் நடக்கலை கார்த்திகை தீபத்தில், இதில் வந்து நிறைய நடந்தது. வேறு என்ன நடந்தது அப்படின்னா, பத்மாசுரன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பத்மாசுரன் அவர் வந்து இதே மாதிரி தவம் பல ஆண்டு காலம் தவம் இருந்து அவர் ஒரு வரம் பெறார். சிவபெருமானுடைய மகனால் மட்டும்தான் எனக்கு வந்து இறப்பு நடக்கணும். இது வந்து அந்த ஜோதி ரூபத்துக்கு அப்புறமும் பல காலம் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்ச்சி இது. அப்போ என்ன ஆகும்னா, சதி தேவி அவங்க வந்து யாக குண்டத்தில் வந்து விழுந்து தீ குளிச்சிருவாங்க. அதாவது தக்ஷன்றவர் யாகம் நடத்துகிறாரு, சிவபெருமானை கூப்பிடாமல் நடத்துகிறாரு. அந்த அவமானம் கேட்டு சதிதேவி அவங்க அப்பா தான் தக்ஷன், ஏன் என்னுடைய கணவரை கூப்பிடல, அந்த வாக்குவாதத்தில் எனக்கு இந்த உயிரே வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க அந்த யாக குண்டத்திலே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் எடுத்து அந்த அம்மாவுடைய உடல் விழுந்த இடம் தான் சக்தி பீடங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து பல ஆயிரம் ஆண்டு காலம் அவர் தவத்தில் போய்ட்டுறார். அப்போது வந்து அந்த அரக்கன் அசுரன்னு சொல்லலாம், அவர் வந்து தவம் பண்ணுறாரு.
சாகாவரம் தர முடியாது, வேறு என்ன வேணும். அப்போது சிவபெருமான் வந்து பல ஆண்டு காலம் தவத்தில் இருக்காரு, இதுக்கப்புறம் அவர் வரமாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சிவபெருமானுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை தான் என்னை கொல்ல முடியும் அப்படின்ட்டு அவர் வரம் பார்க்குறார். தந்தாச்சு, சிவபெருமான் அந்த வரமை தந்துட்டு அவர் திரும்பியும் தவத்துக்கு போயிட்டார். இப்போ பத்மாசுரனுடைய கதை பெருசுங்க, நம்ம அதை பற்றியும் சொல்லலாம். அவன் வந்து பூலோகம் மட்டும் இல்லை, அவன் வந்து அண்டா சரசரத்தையும் ஆண்டான். சிவபெருமானுக்கு அப்புறம் பல அண்டங்கள் போய் ட்ராவல் பண்ணுற சக்தியும் அந்த அண்டங்கள் ஆண்ட சக்தியும் பத்மாசுரனுக்கு இருந்தது. தேவலோகம் எல்லாத்தையுமே அவர் ஆள்றாரு. ஸோ தேவர்கள் கஷ்டப்படுறாங்க. ஸோ பார்க்குறாங்க சிவபெருமான் முடிச்சுக்கிட்டா தான் அடுத்து அவர் திருப்பியும் கல்யாணம் பண்ணி குழந்தை வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது பார்வதி அம்மா திருப்பியும் ஜனிக்கிறாங்க. பார்வதி அம்மா ஒரு பதுமை நிலைக்கு வந்துட்டாங்க. அவங்களும் சிவனை நோக்கி தவம் பண்ணுறாங்க. பார்வதி அம்மா ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் சிவபெருமான் தவத்துலேருந்து எழுந்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் சரி காமதேவன் ரதி இவங்களை விட்டு சிவபெருமான் தவத்தை கலைக்க சொல்கிறாங்க. காமதேவன் அந்த அம்பு விடுறாரு. தவத்தை கலைச்சி சிவபெருமானோட நெற்றிக்கல்லேருந்து அந்த நெருப்பு வருது. காமதேவன் எரிஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் ரதி போய் கேட்குறாங்க, காமதேவனே இல்லைன்னா அடுத்த உலகத்தில் வந்து ஜனனமே இருக்காது, அந்த ஆசைன்றதே இருக்காது, அதுக்கு ஒரு வழி பண்ணுங்கன்னும் போது சரி காமதேவனுக்கு இனிமேல்ட்டு ரூபம் கிடையாது, இனிமேல்ட்டு அவர் ஒரு இச்சை, ஒரு ஆசை. ஸோ அது மனசில் ஒரு மாயையாக அது இருக்குன்றதுனால தான் இன்றைக்கும் நம்மளுக்கு ஆசைக்கு உருவம் இல்லை, அது மனசில் எப்படியோ வரும். அந்த இது பண்ணுறாரு. இப்போ இதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரி சொல்கிறோம்ல, இது எல்லாமே திருவண்ணாமலைக்கு எப்படி ஒரு இடம் இருக்கோ அதேமாரி காமதேவனை எரிச்ச இடம்லாம் அசாமில் இருக்குது. காமக்கியா பக்கத்தில் இருக்குது. அந்த கோவிலுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடம்லாம் இன்றைக்கும் சிதிலம் அடைஞ்ச நிலையில் இருக்குது. பட் அந்த இடங்கள்லாம் இருக்குது, இதுக்கான ப்ரூஃப்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ திருப்பி அவர் தவத்தில் போகிறாரு. இப்போ பார்வதி அம்மா வராங்க. திருப்பி அவங்க தேவர்கள்லாம் கேட்குறாங்க, இந்த பத்மாசுரனோட அட்டகாசம் தாங்க முடியல, நீங்கள் திருப்பியும் திருப்பியும் திருமணம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்வதி அம்மா வந்து தவம் இருந்து அவங்களும் திருவண்ணாமலை வந்து வலம் வந்த கதைகளும் இருக்குது. பட் நம்ம ஷார்ட்டாக சொல்லணுன்னா பார்வதி அம்மாவுக்கும் சிவபெருமானுக்கும் திருப்பியும் கல்யாணம் ஆகுது. அம்மா சதி அம்மாவுடைய அடுத்த அவதாரம் தான் பார்வதி அம்மா. கல்யாணம் ஆகுது, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. எப்படின்னா நெற்றிக்கண்லேருந்து வரார் சிவபெருமான. முருகர்ன்றவர் தாயோடைய உடம்புலேருந்து வரல, அவர் தந்தையோட நெற்றிக்கண்லேருந்து வந்தவர். அந்த நெற்றிக்கண்லேருந்து வந்த நெருப்புகள் வந்து 6 துளிகளாக போயிட்டு சரவண பொய்கையில் அது 6 குழந்தைகளாக வந்து அதை தான் கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்க்குறாங்க. இது நடந்த நாளும் கார்த்திகை நாள் தான். அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஓம் கார்த்திகை தீபம் ஏற்றும் போது ஓம் நம சிவாய சொல்ல மாட்டோம், முருகனுக்கு அரோகரா சொல்ல மாட்டோம், அண்ணாமலையாருக்கு அரோகரா. அண்ணாமலைன்றது சிவபெருமான், அரோகரான்றது முருகர் சேர்த்து சொல்லுவோம். ஏன்னா இந்த கோவிலில் தான் இப்படி சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் படிக்கிற காலத்தில் முதல் தடவை நான் திருவண்ணாமலை போகும்போது தீபம் ஏற்றும் போது நம்ம ஓம் நம சிவாயன்னு கற்றுனாங்க. எல்லாரும் அண்ணாமலைக்கு அரோகரான்னாங்க. அப்போ தான் எனக்கு ஓகே இதுக்கு இப்படி ஒரு கதை இருக்குன்றது எனக்கு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அண்ணாமலையானுக்கு அரோகரா இது வந்து ஸோ அதுக்கப்புறமா பார்வதி அம்மா வந்து 6 குழந்தைகளை ஒரு குழந்தையாக்கி வடிவமாக்குறது தான் வேலன், நம்ம கும்பிட்ற முருகர். ஸோ இந்த கார்த்திகை தீபம்ன்றது இதுதாங்க ஆக்சுவலாக தமிழர்களது. ஏன்னா நம்ம வந்து தீபாவளி, ஹோலி நிறைய கொண்டாடுறோம். எதுவுமே தப்பு சொல்ல முடியாது. பட் நம்மளுடைய ஹிஸ்ட்ரியோட அது மேட்ச் ஆகுதுன்னா தமிழர்கள் ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு இடத்துலேருந்து நம்மளுக்கு வந்துதான் இருக்கும். ஆனால் தமிழர்களுக்குன்னு இருக்கிற ஒரு மேஜரான 2 பண்டிகைனா, ஒன்று பொங்கல், கார்த்திகை தீபம். என்னென்னா எனக்கு இதில் ஒரு சின்ன பெருமை என்னென்னா, தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா நிறைய பட்டாசு வெடிப்பாங்க, சத்தமாக இருக்கும், பொல்யூஷன் வரும். ஆனால் பல 1000 ஆண்டு காலமாக தமிழர்கள் வந்து நம்ம இந்த கார்த்திகை தீபத்தை கொண்டாடுறோம் வெளிச்சத்தை வச்சு. இதனால் எந்த பொல்யூஷனும் இல்லை, எந்த சவுண்டு பொல்யூஷனும் இல்லை, ஏர் பொல்யூஷனும் இல்லை. இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்தோம்ல, இதுக்கு பின்னாடி பெரிய சயின்டிஃபிக் ஃபேக்டர் இருக்குங்க.